ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 446. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வின்வின் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 874. இதில் நம்ம எடுத்த நம்பரில் வந்து ஏ போர்டில் 08 தான் எடுத்தேன். ஏ போர்டில் 8 பாஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி பி போர்ட்லேயும் 7 நம்பர் எடுத்திருந்தேன். இந்த நம்பரும் பி போர்டில் தான் பாஸ் ஆயிருந்தது. ஏபி போர்டு வந்து இன்றைக்கான ரிசல்ட்டில் இப்போ நம்ம எடுத்த கேல்குலேஷன் மெத்தட் படி கரெக்டாக பாஸ் ஆயிருந்தது. ஏ போர்டில் 8 தான் இருந்தது, பி போர்டில் 7 பாஸ் ஆயிருந்தது. ஏபி போர்ட் ட்ரை பண்ணியிருந்தால் வின் பண்ணியிருக்கலாம். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு என்ன மெத்தட் எடுத்ததுன்னா, 1ன்ற நம்பர் நம்மளுக்கு வின்வின் ரிசல்ட்டில் பாஸ் ஆயிருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரத்தில் 7 பாஸ் ஆகிருக்கும். 1 7 1 7 இங்கே 1 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் 3வது வாரத்தில் 7. இப்போது போன வாரம் வின்வின் ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன் வாரம் வின்வின் ரிசல்ட்லேயே லாஸ்ட் நம்பர் 1. அப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து பி போர்டில் தான் எடுத்திருந்தேன். 7ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு மெத்தடுமே பார்த்தீங்கன்னா, இதுவுமே இந்த வருஷத்து வின்வின் சார்ட் மட்டுமே வச்சு தான் இந்த மெத்தட் சொல்லியிருந்தேன். 5ன்ற நம்பர் நம்மளுக்கு வின்வின் ரிசல்ட்டில் இருந்தாலே அது பக்கத்தில் பாஸ் ஆகிற ரிசல்ட்டோ இல்லை அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டு முன்னால் பாஸ் ஆகிற ரிசல்ட்லையோ 08 இந்த நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். 508 இங்கே லைன் போட்டிருப்பேன். 508 50 508 இங்கேயும் 508. இப்போ போன வாரம் வின்வின் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 745. லாஸ்ட்டில் 5ன்ற நம்பர் இருக்கிறதுனால இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0 இல்லைனா 8 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் தான் எடுத்திருந்தேன். 08னா 8 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே பாஸ் ஆயிருந்தது. இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எடுத்த நம்பரில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது. ஏ போர்டில் 8, பி போர்டில் 7. ஏபி போர்டு வந்து கரெக்டாக பாஸ் ஆயிருந்தது 87. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த வருஷத்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போது நம்மளுக்கு போன வாரம் பாஸ் ஆன ஸ்ரீசக்தி நம்பர் வந்து 561. ஏபி போர்ட் பார்த்தீங்கன்னா 5 6ன்னு இருக்கும். இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன ஸ்ரீசக்தி ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். ஏ போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நம்பரே வந்து நம்மளுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 789 அதுக்கு அடுத்த வாரம் 663. இங்கே 899 அதுக்கு அடுத்த வாரம் 782. 784 அதுக்கு அடுத்த வாரம் 561. இப்போ போன வாரம் நம்பர் 561. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, ஏபி போர்டு வந்து இப்போ ஏல ஒரு போர்டு பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நம்பரே இங்கே பி போர்டில் இருக்கணும். இப்போ இங்கே 7 8 ஓகேவா, 7 8 பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 56. 56னா 5 இல்லைனா 6னா அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட்டில் 6 பாஸ் ஆகிடலாம். இப்போ இங்கே 8 9 72னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 7 2 இருக்கும். இங்கே 7 8 56னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 5 6 பாஸ் ஆகிடும். இப்போ 5 6 இருக்குது ஓகேவா. போன வர ரிசல்ட் நம்பரில் ஏபி போர்டு வந்து 5 6. 5 6 பெருக்கல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 30. 30னா 3 இல்லைனா 0. இப்போ இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துடுறேன். 3 இல்லைனா 0. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வருஷத்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். ஏபி போர்டு வந்து அடுத்தடுத்த நம்பர் இருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து அடுத்த வார ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 7 8 56னா அதுக்கு அடுத்த வாரம் 6. 8 9 72னா அதுக்கு அடுத்த வாரம் 7 2. இங்கேயும் 7 8 56னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 5 6. இப்போ 5 6 பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 30. 30னா 3 இல்லைனா 0 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துறேன். 3 0. இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் லைனில் எழுதிக்கிறது எல்லாமே வந்து வின்வின் நம்பர். அதுக்கு அடுத்து கீழே எழுதிக்கிறது எல்லாமே அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன ஸ்ரீசக்தி நம்பர். இதுவுமே இந்த வருஷத்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ இன்றைக்கான நம்பர் வந்து 874. ஏபி போர்ட் பார்த்தீங்கன்னா 8 7ன்னு இருக்கும். ஏ போர்டில் 8 பாஸ் ஆகிட்டு 8க்கு பின்னாடி இருக்கிற நம்பர் 7 வந்து பி போர்டில் இருக்கும். இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன வின்வின் ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன ஸ்ரீசக்தி நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இங்கே 870 அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தி நம்பர் வந்து 764. 324 வின்வின் நம்பர். அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தி நம்பர் 832. இங்கே வின்வின் நம்பர் 871. அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தி நம்பர் 427. இப்போது இன்றைக்கான வின்வின் நம்பர் 874. ஏபி போர்டு மட்டும் பார்க்குறீங்கன்னா, இப்போ இங்கே 8 7ன்னு இருக்கா, 8க்கு பின்னாடி 7 இருக்கும்போதே இந்த 2 நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் இருக்கும். 8 7னா 7. இப்போ இங்கே 3 2ன்னு இருக்கா, 3 2னா அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் 3 2 இருக்கும். இங்கேயும் 8 7னா அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் 7 இருக்கும். இப்போயும் 8 7ன்னு இருக்குது இன்றைக்கான வின்வின் நம்பர். இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகணும். 8 இல்லைனா 7. நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ இந்த மெத்தடுமே பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே இந்த வருஷத்து ஓகேவா வின்வின் ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். வின்வின் நம்பரில் ஏபி போர்டில்
ஏ போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரு அதுக்கு அடுத்த பி போர்டில் பாஸ் ஆகிருந்தால் அங்கே இருக்கிற 2 டிஜிட் நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் பாஸ் ஆகிருக்கும். 8 7னா இங்கே 7, இங்கே 3 2னா அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்திலையும் 3 2, இங்கே 8 7னா அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் 7. இப்போது இன்றைக்கான வின்வின் நம்பர் 874, ஏபி போர்டு வந்து 8 7 தான். இந்த 2 நம்பர்லேருந்து 8 7 ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போது நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்தேன். 8 7. இப்போ அடுத்து 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி ஜென்ரலாக எடுத்த நம்பர். இப்போ 6 டிஜிட் நம்பரில் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டில் 3 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்து 3வது வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 7 4 3 6 6 3. அதுக்கு அடுத்த வார ஸ்ரீசக்தி நம்பர் 574. அதுக்கு அடுத்த வார நம்பர் வந்து 244. இங்கே 3 இருக்கும் போதே ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரத்தில் 2 4 இந்த 2 நம்பர்லேருந்து இந்த 2 நம்பருமே இங்கே பாஸ் ஆகிருக்கும். 2 4. இப்போ இந்த சைடு ரிசல்ட்டை பாருங்கள். 8 3 3 4 9 5. அதுக்கு அடுத்த வார ஸ்ரீசக்தியில் ஏபிசி போர்டு வந்து 889. அதுக்கு அடுத்த வார ஏபிசி போர்டு வந்து 210. இங்கேயும் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 3 இருக்கும்போதே இங்கே இருக்கிற ஏபிசி போர்டில் 2 இருக்கும். இப்போ இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 3 2 3 7 2 1. அதுக்கு அடுத்த வார ஸ்ரீசக்தி நம்பர் 068. அதுக்கு அடுத்த வார ஸ்ரீசக்தி நம்பர் ஏபிசி போர்டு வந்து 272. இங்கே 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 3 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் எல்லாமே இங்கே 3வது வாரத்தில் 2 இருக்கும். இப்போ நம்மளுக்கு போன வார ஸ்ரீசக்தி நம்பர் 561 ஏபிசி போர்டு. அதுக்கு முன் வார 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7 2 3 7 8 4. இங்கே 3 இருக்கும்போதே இப்போ போன வாரம் இல்லாமல் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 2 இல்லைனா 4 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்தார். இது வந்து இந்த வருஷத்து சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 3 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரம் பாஸ் ஆகிற ஏபிசி போர்டில் 2 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 3 இருக்கும்போதே 2 4, இங்கே 3 இருக்கும்போதே 2, இங்கே வந்து 3ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் இங்கே 3வது வாரத்தில் 2. இப்போயும் 3 நம்பர் இருக்குது. போன வாரம் இல்லாமல் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 2 இல்லைனா 4 பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 4, பி கேல்குலேஷன் வந்து 8 7, சி போர்டில் 3 0. இப்போ எந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 280 283 483 480 273 270 473 470. இப்போ அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 28 27 48 47, பிசி வந்து 83 80 73 70, ஏசி பார்த்தீங்கன்னா 23 20 43 40. இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த வருஷத்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 3 நம்பர் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் 3வது வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 4 பாஸ் ஆகிருக்கும்ட்டு ஏ போர்டில் 2 4 எடுத்திருப்பேன். இப்போ அதுக்கடுத்து வின்வின் ரிசல்ட்டில் ஏபி போர்டில் நம்பர் வந்து ஏ போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே நம்மளுக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருந்தால் அங்கே இருக்கிற 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்து நான் ஸ்ரீசக்தியில் பாஸ் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி கம்பேரிஷன் வச்சு தான் வின்வின் நம்பர் இன்றைக்கான வின்வின் நம்பர் 874 8 7ன்னு இருக்குது. இதில் இருந்தே ஏதாவது ஒரு நம்பர் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிடலான்ட்டு பி போர்டில் 8 7 எடுத்திருந்தேன். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 3 0 சொல்லியிருப்பேன். இப்போ சி போர்டுக்கு ஏன் இந்த நம்பர் எடுத்தோன்னா ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் ஏபி போர்டில் வந்து அடுத்தடுத்த நம்பர் இருக்கும்போதே அந்த 2 நம்பரை பெருகல் பண்ணி பார்க்க சொல்லியிருப்பேன். இப்போ போன வார ஸ்ரீசக்தி நம்பரில் ஏபி போர்டு வந்து 5 6 5 6 எடுத்தோம்னா 30, 3 இல்லைனா 0 பாஸ் ஆகணும். இந்த 2 நம்பருமே இப்போது நாளைக்கான ஸ்ரீசக்தி ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன் நான். இப்போது ஏ போர்டில் 2 4, பி போர்டில் 8 7, சி போர்டில் 3 0. பாக்ஸ் வந்து 283 280, 483 480, 273 270, 473 470. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 28 27 48 47, பிசி வந்து 83 80 73 70, ஏசி வந்து 23 20 43 40. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.